Good afternoon, students. Today class 11th Economics, Lesson 1 Introduction to Microeconomics. Topic Difference between Microeconomics and Macroeconomics. Macroeconomics. First one Macroeconomics அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோவோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். Macroeconomics is the observe of microeconomics. It is concerned with the economy as a whole. ஒரு எக்கனாமிக்ஸை முழுமையாக ஆய்வு செய்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளையோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் ஆய்வு செய்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா மேக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கம், டோட்டல் அவுட்புட், டோட்டல் சேவிங், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட், டோட்டல் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளை பற்றியும் அல்லது எல்லாத்தையுமே முழுமையாக ஆய்வு செஞ்சு அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மிகப்பெரிய ஆய்வு செய்யுது. ஒரு நாட்டுடைய டோட்டல் நேஷ்னல் இன்கம், இப்போ இந்தியாவுடைய டோட்டல் நேஷ்னல் இன்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன், சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய எல்லா துறைகளை பற்றி முழுமையாக ஆய்வு செய்தால் மிகப்பெரிய ஆய்வு செய்கிறதுக்கு பேர் என்ன சொல்லலாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ், டோட்டல் நேஷ்னல் இன்கம், டோட்டல் அவுட்புட், டோட்டல் ப்ரைஸ் லெவல், டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட், டோட்டல் பாவர்ட்டி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளை முழுமையாக ஆய்வு செய்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம், இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன், அவுட்புட், ப்ராஃபிட், ஒரு தனிநபருடைய வருமானமோ இல்லை ஒரு தனி நிறுவனத்துடைய வருமானம் அல்லது செலவுகள் அல்லது அந்த வருமானத்துக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், இதை பற்றி மிக சிறிய அளவில் ஆய்வு செஞ்சு அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்யக்கூடியது. இப்போ நமக்கு ஒரு வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ல்டு மேப்பில் ஒரு வேர்ல்டு பற்றியோ அல்லது ஒரு கண்ட்ரியை பற்றியோ முழுமையாக ஆய்வு செய்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டுடைய டோட்டல் முழுமையான பொருளாதாரத்தை ஆய்வு செய்யக்கூடியது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ அப்படின்றது இண்டிவிஜுவல் பர்சன், இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரி, ஒரு இண்டஸ்ட்ரியுடைய டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் ப்ராஃபிட், டோட்டல் எம்ப்ளாயர்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிநபரை பற்றியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய பகுதியை பற்றியோ பொருளாதாரத்தில் ஒரு பகுதி பற்றி ஆய்வு செய்யறதுக்கு பேர் சொல்லலாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் a study of aggregate such as national output, inflation, unemployment and tax. நேஷ்னல் இன்கம் அப்படின்றது எதை பற்றி படிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட், த ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட் சச் as நேஷ்னல் அவுட்புட். பேரியல் பொருளாதாரம் என்பது எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய டோட்டல் நேஷ்னல் அவுட்புட், டோட்டல் இன்கம், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு டேக்ஸ். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா The General Theory of Employment, Interest and Money published by Keynes is the basis of modern macroeconomics. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கான்செப்டை யார் முதல்ல கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் இன்கம், டோட்டல் அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட், அது மொத்தத்தையும் முழுமையாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறை என்னதுன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஜேஎம் கீனஸ் அப்படின்ற ஒரு மாடர்ன் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஒரு நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னா யார் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீனஸ் அப்படின்றவர் என்ன பண்ணார், ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி பப்ளிஷ்ட் பை கீனஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த புக்கில் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு நவீன பேரியல் பொருளாதாரமாக அதை மாற்றக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புத்தகம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்டு மணி அப்படின்ற ஒரு புக்கை அவர்
பப்ளிஷ் பண்ணுறது. அந்த புக்குக்கு அப்புறம் தான் அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேரில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. அப்போ அப்படின்னா 20th செஞ்சுரியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்கனாமிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீனஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ அண்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். Micro, it is the branches of economics which deals with the economic decision making of individual economic agencies such as producer, the consumer. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுனா ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கன்சியூமரையோ அல்லது ஒரு ப்ரொடியூசரையோ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றியோ தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்ததுக்கு பேர் சொல்லலாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்ரோ மீன்ஸ் இட் இஸ் த பிரான்ச்சஸ் ஆஃப் எக்கனாமிக் விச் இஸ் டீல்ஸ் அக்ரிகேட் அண்டு ஆவரேஜ் ஆஃப் த என்டையர் எக்கனாமி. அக்ரிகேட் அப்படின்னா ஒட்டுமொத்தம். ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பற்றி படிக்கக்கூடிய இயல் ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பற்றி முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியது. அக்ரிகேட் அவுட்புட், நேஷ்னல் இன்கம், அக்ரிகேட் சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸட்ராஸ். It takes into account small components of the whole economy. ஒரு முழுமையான பொருளாதாரத்தை சிறு சிறு பகுதிகளாக ஆய்வு செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணின பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பொருளாதாரத்தை சின்ன சின்ன பகுதிகளை மட்டுமே அது ஆய்வு செய்யுது. இட் டேக்ஸ் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் த எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி ஆஸ் எ ஹோல். ஒரு நாட்டுடைய முழுமையும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளையோ அல்லது முழுமையான வளங்களை பற்றியோ முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியது. ஒரு நாட்டை பற்றி முழுமையாக ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பற்றி முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் டீல் வித் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் கேஸ் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் அண்டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு எதை டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், விலை தீர்மானித்தல்ல. இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனிநபருடைய உற்பத்தியின் மூலம் தரக்கூடிய பொருட்களுக்கு விலையை தீர்மானித்தல். Factor of productions, the individual product factors of production. It deals with general price level in any economy. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், விலை மட்டம் பொதுவான விலை மட்டமாக இருக்கும். ஆனால் மைக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை மட்டம் அப்படின்றது இண்டிவிஜுவலாக இருக்கும், தனிப்பட்ட முறையில் இருக்கும். இது என்னென்னா பொதுவான விலை மட்டமாக இருக்கும். இட் இஸ் நவுன் as ப்ரைஸ் தியரி. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்ன சொல்லணும்னா இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா ப்ரைஸ் தியரி, விலை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நவுன் as இன்கம் தியரி, வருமான கோட்பாடு. இட் இஸ் கான்சன்ட்ரேட் வித் த ஆப்டிமைசேஷன் கோல்ஸ் இண்டிவிஜுவல் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒன்லி எதை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனோடைய இன்கம், இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியோட இன்கம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பற்றி மட்டுமே ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு கன்சியூமராக இருக்கலாம், இல்லை ப்ரொடியூசராக இருக்கலாம். இட் இஸ் கான்சன்ட்ரேட் வித் த ஆப்டிமைசேஷன் ஆஃப் த க்ரோத் ப்ராசஸ் ஆஃப் த என்டையர் எக்கனாமி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு நாட்டுடைய டோட்டல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றி முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியது. எக்கனாமிக் க்ரோத்தோடைய ப்ராசஸ் சொன்னால் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியது. நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி அதிகமாகணும் அப்படின்றத பற்றி முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியது. இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸான டிஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ. இந்த கொஷின் ஒரு முக்கியமான 3 மார்க்கில் கேட்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின். இது நல்லா படிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.